வணக்கம், நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பரப்பு உறுதிக்காணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமா விக்கி இருக்கு. அதால வந்து பாத்தீங்கன்னா என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் நிலாவர கிணத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்லயே இந்த காணிக்கு வந்துடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இங்க தோட்ட காணிகள் தாங்க. இந்த காணி வந்து இதுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா காணியில ஒரு பக்கம் மட்டும்தான் வீடு இருக்குது. மிச்சம் 3 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தோட்டம் தான். இங்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த காணி உழுதுருக்காங்க. மற்ற வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிளிநொச்சிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புழுதி மண் தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா செம்பாட்டு மண். இதை பார்க்கவே ஆசையா இருக்குங்க. எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணி வேண்டி தோட்டம் செய்யணும் போல இருக்குது. அப்படி இங்கால வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருக்காங்க. குட்டி கொஞ்சம் பாவ இங்கால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெங்காயம் நட்டுருக்காங்க. எங்கட ஊர்ல எல்லாம் இப்படி என்ன சொல்றது, காணிக்கு வேலி அடைக்காமல் எல்லாம் வெங்காயம் எல்லாம் நடவே இயலாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மாடு ஆடுகள் பிரச்சனை இருக்கு. இங்க சும்மா அசால்ட்டா வெங்காயம் விதைச்சிருக்காங்க. இங்க மாடு ஆடுகள் ஒன்றுமே காணையில. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காணிக்கு உள்ள போயிட்டு உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்துலாங்க. காணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசான ஒன்றும் இல்லை, மரங்கள் எல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பில்டிங் அதில் கட்டக்கூடிய மாதிரி தான் காணி இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இதாங்க காணி. இந்த காணி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பக்கமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இடம் தான் இருக்கு. ஒரு 70-80 அடி தான் வரும். மற்றது வந்து பாத்தீங்கன்னா நீளப்போக்கா தாங்க இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு வாசல் வீடா வந்து பாத்தீங்கன்னா இந்த காணிக்குள்ள கட்டி கொள்ளலாம். என்னோட பாத்தீங்கன்னா வீடை இதுல கட்டிட்டு பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி அப்படி இருக்கும். ஹைட்ரா மெட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த காணியில ஒரு குழாய் கிணறு ஒன்றுமே அடிச்சிருக்காங்க. நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க தண்ணிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதால வந்து பாத்தீங்கன்னா குழாய் கிணறு அடிச்சிருக்காங்க. எத்தனை அடின்னு வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியலங்க. மற்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா குழாய் கிணறுக்கு மோட்டார் போடாம அந்த கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. குடிங்க முன்னுக்கு இப்படியே வந்து பாத்தீங்கன்னா கையிலேயே தண்ணி அடிச்சு குடிச்சுக்கலாங்க. இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா குடிக்கலாமா சரியா தெரியல. இதுக்கு குடிச்சு பாப்போம். தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி தாங்க இருக்கு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காணி பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழவே ஓனர் அண்ணாவோட நம்பரே தரேன். நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கே கால் பண்ணி கேட்டுட்டு இந்த காணியை வேண்டிக் கொள்ளலாம். மற்றது வந்து பாத்தீங்கன்னா இது காணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை குறைவா தாங்க இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஓனர் அண்ணாவுக்கே கால் பண்ணிக்கோங்க. எனக்கு பொறுத்தளவில் வந்து பாத்தீங்கன்னா சரியான விலை குறைவு, ஜாழ்ப்பாணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சரியான விலை குறைவா தான் இருக்கு. அவருக்கே கால் பண்ணி விலையை அதில் கேட்டுக்கோங்க. மற்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஜாழ்ப்பாணத்துல காணியல் வீடுகள் விற்க விரும்பினா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். சரியா? ஹைட்ரா நிலாவர கிணறுன்னு சொன்னதானே இப்பதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறேன். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருக்கா வந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கிணத்துக்குள்ள இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எடுத்தாலும் அதாவது பாத்தீங்கன்னா வத்தவே வத்தாது. மற்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணத்தின் ஆழமும் தெரியாதுங்க. மற்ற இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கிட்டடியில திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் கேமரா அதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு இறக்கி உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்துருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டில் அதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பயுமே அந்த கிணத்துக்கு இருக்கு. அதுல போட்டோஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்காளமும் வச்சிருந்தாங்க. இப்ப எங்க இருக்குன்னே தெரியலங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று இருக்கக்கூடிய அதை காட்ட அங்கால வந்து பாத்தீங்கன்னா அந்த கிணத்தின் வரலாறு அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டின் கிணத்துக்குள்ளேயே இறக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில் அதுகள் இருக்கிற இடம் இதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் மாதிரி தான் இங்க வந்திருக்காங்க. நம்ம போய் பார்த்துக்கலாம். ஹைட்ரா மெட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணத்தின் ஆழம் வந்து எவ்வளவு தெரியாதுன்னு தான் இவ்வளவு நாளுமே இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நேவி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள அந்த ரோபோ அதுகள் எல்லாம் உள்ளுக்குள்ள இறக்கி வந்து பாத்தீங்கன்னா இதன் ஆழத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 52 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணத்தின் ஆழம் போகுதான். மற்ற வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த மாட்டு வண்டில் அதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ளுக்கு இருக்கு. ஏன் இதன் ஆழம் இவ்வளவு நாளும் தெரியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா முருங்கைக்கல் பாறையா தாங்க இருக்கும். அதால வந்து பாத்தீங்கன்னா அந்த தாழ்ப்பம் எவ்வளவு தூரம் போகுதுன்றே தெரியாது. மற்ற வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு லிங்க் இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுரங்கமா இருக்கிறதால நிறைய இடங்களுக்கு எல்லாம் லிங்க் இருக்குங்க. அதாலதான் இவ்வளவு நாளும் ஆழம் தெரியல. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி நாட்கள் அப்படியே ரோபோ அதுகள் எல்லாம் வச்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரோபோ அதுகள் எல்லாம் வச்சு ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு இறங்கி பார்த்துருக்காங்க. ஹைட்ரா இதாங்க அந்த நிலாவர கிணத்தோட வியூ. இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லா முருங்கை கல்லு பாரு தான் அந்த சைட்ல எல்லாம் இருக்குது. அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டுகள் அதுகள் எல்லாம் கட்டிருக்காங்க. மற்ற வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வர ஆக்கள் ஒரு திறமை உள்ளுக்க போயிடாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பி வேலையல் அதுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. மற்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணத்து கீழே சுரங்கமா இருக்கிறதால அந்த கீரிமலை கேணி வரைக்குமே இந்த சுரங்கம் போகுதுன்ற மாதிரியும் ஒரு கதை சொல்றாங்க. அது உண்மை போய் தெரியல. கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கு. உள்ளுக்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீன்கள் அதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓடி தெரியுது. இதாங்க இது ஹிஸ்டரி. மற்ற வந்து பாத்தீங்கன்னா இது இயற்கையாவே உருவான மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா மச்சான் மற்ற வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் என்னோட கேமராமேன். எல்லாரும் இவற்றை இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். இன்ஸ்டாகிராமில் பெரிய செலிபிரிட்டி. இவற்றை ஐடியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணத்துக்கு அங்காளி பக்கத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க. என்ன கோயில்னு வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இறங்கி பார்க்கலாமா தெரியலங்க. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துலாம். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட முகப்போட இப்படி இறங்கி போகக்கூடிய மாதிரியும் ஒரு வழி இருக்குது. யாரும் கண்டா பேசுறாங்களோ தெரியல. எதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துலாம். முடியாது எதுவும் இல்லையே.
அப்படி இடத்துல வர தாங்க கொஞ்சம் கூலாக இருக்குது, கோயிலடியில் வர. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதால் இப்படியே இறங்கி போயிடலாம். குட்டி இதற்கடை ஆயிட்டா இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே இறங்கி பார்த்துடலாங்க. எல்லாட்ட கிணத்து அந்த சில கிணறுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படிக்கட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலாவர கிணறு இவ்வளோ நாளும் ஆழம் தெரியல, இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படிக்கட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு நீராடி விட்டு வருவோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கலாமோ தெரியலங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நேவிக்காரங்கள்லாம் இருக்காங்க. பேச்சு வேண்டாம் இருந்தால் சரி. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புறாக்கள் அதுகள் எல்லாம் தெரிகிறபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சல்கள் அதுகளாக தாங்க இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை கால் கழுவலாமல் கொண்டு தெரியல. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவ்வளோ அந்த க்ளீனாக தான் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகள் அதுகள் இருக்குதுங்க, சரியான பராமரிப்பு இல்லை. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இங்கால நிறைய லவ்வர்ஸ் மேலே வேண்ட வந்து பார்த்தீங்கன்னா காதல் கல்வெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா இதில் பொறிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஹைட்ரா இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவோட காணி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த அண்ணாவுக்கே கால் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். see you, டாட்டா, பை பை. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காணியல் வீடுகளை விற்கணுமா இருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க. கீழே நம்பர் தரேன். டாட்டா, பை பை.